நீதிமொழிகள் 8:32 இப்படியாய் சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்பிக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆம் தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பது அவசியம். ஏனென்றால் நாம் மனிதர்களுடைய ஆலோசனையின்படி கேட்டால், மனிதனுடைய காரியங்களுக்கு செவி கொடுத்தால், மனிதனுடைய ஆலோசனைக்கு நாம் செவியை சாய்ப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தருடைய வழிகளில் நடக்க முடியாது. அதனால்தான் இவ்வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்கள், அவர் சொல்படி கேளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அவருடைய வழிகளில் காத்து நடவுங்கள் என்று சொல்லியும் எச்சரிக்கிறது. அவருடைய வழிகளில் நடந்தால் நாம் பாக்கியவான்கள். மனுஷனுடைய ஆலோசனைகள்படி நாம் நடப்போமானால் பாக்கியவான்களாக இருக்க முடியாது. நாம் நிச்சயமாக கர்த்தருக்கு செவி கொடுத்து அவர் வழிகளில் நடப்போம், பாக்கியவான்களாய் மாறுவோம். ஆமென்.